ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் கடந்த வாரம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த கேஸை கவர் பண்ணுங்கன்னு. ஸோ ரீசெண்டாக என்னடா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான, அதே டயத்தில் ஒரு அதிர்ச்சியான கேஸாகவும் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் இந்த கேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதிலிருந்து நம்ம பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்க போகிறோம். நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் இருக்கிற தென்கிழக்கு பகுதியில் கைலாஷ் ஹில் அப்படிங்கிற ஒரு பணக்காரங்கள் வசிக்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். நல்ல அப்ஸ்கேல் பீப்புள்மாங்க, வசதியானவங்க தங்கி இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸர் ஒருத்தர் தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸர்னா ஆப்வியஸ்லி நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, அதுவும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை அந்த அபார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸருக்கும் அவர் மனைவிக்கும் பெண் குழந்தை மட்டும் இருக்கு. இந்த குழந்தையை பற்றி சொல்லணும்னா சில பிரைவசி காரணமாக இந்த பொண்ணோட பேரை நான் சொல்ல போகிறதில்ல. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலில் அவ்வளோ நல்லா படிப்பாங்களாம். ஈவன் +2ல் சிபிஎஸ்இ போர்டில் அவங்க தான் நம்பர் 1 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஐஐடியில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ தூரம் போராடி இவங்களுக்கு டெல்லி ஐஐடியில் சீட்டு கிடைக்குது. ஸோ டெல்லி ஐஐடி காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா, ஐஐடியில் படித்து நல்ல கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவில் சர்வீஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட நம்ம இந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி மேல் நோக்கி போகிறதுக்காக அவ்வளவு தூரம் கடுமையாக உழைக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுறது, வீக்கெண்டு பாருக்கு போகிறது, இப்படி எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட இந்த பெண் முற்றிலும் வித்தியாசமானவங்க. அவங்க கேரக்டர் வைஸும் சரி, மற்றவங்கக்கிட்ட மரியாதையாக பழகிறதுலையும் சரி, இவங்களை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ நல்ல பொண்ணுங்கிறாங்க. ஈவன் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக டெல்லியில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியாது. சின்சியர், டிசிப்ளின், எல்லா குட் கேரக்டரும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான பொண்ணு, வெரி வெரி ரேர் கேரக்டருங்கிற மாதிரி அந்த எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க நிறைய நேரம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் தேவைப்படுது. என்னதான் அவங்களுக்கு ஒரு ரூம் இருந்தால் கூட இவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, இவங்க வீட்டு மொட்டை மாடியில் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குமே, அந்த இடத்துல நம்ம ஏன் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி செட் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி, தன்னோட பொண்ணு ஆசைப்படுறா, இவளுக்கு நல்ல ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி செட் பண்ணி தரலான்னு மொட்டை மாடியில் அழகாக சூப்பராக ஒரு ஸ்டடி ரூம் செட் பண்ணி தராங்க. உள்ள ஏசி போட்டு இவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த ரூமை செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூம் வந்ததுலேருந்து இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக முழு நேரமும் அந்த மொட்டை மாடியில் இருக்க ஸ்டடி ரூமில் தான் இருப்பாங்களாம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலையில் வழக்கமான ஒரு புதன்கிழமையாக தான் டெல்லியில் இருந்திருக்கு. பட் இந்த பெண்ணுக்கு அது அவங்க வாழ்க்கையில் ஒரு இறுதியான புதன்கிழமையாக இருந்திருக்கு. ஸோ இவங்க அம்மா அப்பா எப்படின்னா காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிடுவாங்க. இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவாங்க, எந்திரிச்சு அந்த மொட்டை மாடியில் போய் படிக்க போவாங்க. அந்த மாதிரி தான் 22ஆம் தேதி காலையில் அவங்க அம்மா அப்பா ஒரு 6 மணிக்கு கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டாங்க. இவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அந்த மொட்டை மாடியில் இருக்க ஸ்டடி ரூமில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஸில் சில முக்கியமான கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். டெல்லியில் இந்த சில மைல் தூரத்தில் இருக்கிற ராஜஸ்தானில் ராஜ்கார்க்குங்கிற ஊரில் ராகுல் மீனாங்கிற ஒரு 19 வயசு பையன் இருந்திருக்கான். இவனோட படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. அங்கே இருக்க லோக்கலில் ஒரு காலேஜில் பிஏ படிச்சுட்டு இருக்கான். ஸோ 2023ஆம் வருஷம் பிஏ முடிக்கிறான். பிஏ முடிச்சுட்டு அவங்க ஊரில் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். அப்போ அந்த பையனோட தாய் மாமா என்ன சொல்கிறாரு, டேய் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கே, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல என்ன வேலை கிடைக்குது, ஏதாவது வெளியூர்ல வேலை கிடைச்சா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாமா கிட்ட இந்த பையன் சொல்லியிருக்கான். அப்போ அந்த ராகுலோட மாமா யோசிச்சு பார்க்குறாரு, டெல்லியில அவரோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு வேலை வந்திருக்கு. அதாவது ஒரு இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரோட வீட்டில் ஒரு வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு, தோட்ட வேலையிலேருந்து அவங்க வீட்டில் சம்மந்தமான எல்லா வீட்டு வேலையும் பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்கார பையன் தேவைப்படுறான், நீ அந்த வேலைக்கு போறையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவனும் யோசிச்சு பார்க்குறான், சரி இந்த கிராமத்தில் இருந்து நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு டெல்லிக்கு போவோம், நம்ம பிஏ படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இந்த வீட்டு வேலை செய்வோம், அதுக்கப்புறம் நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகுல் மீனா அப்படிங்கிற இந்த பையன் ராஜஸ்தான்லேருந்து டெல்லிக்கு இந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரோட
ஆபீசரோட வீட்டுக்கு வந்து வேலைக்கு வரான். ஸோ 2025 வருஷம் அக்டோபர் மாசம் வந்து இது டெல்லியில் இருக்க இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் வீட்டுக்கு ராகுல் மீனாங்கிற அந்த பையன் வந்து வேலைக்கு வர்றான். அப்படி வேலைக்கு வந்தவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீ பாருப்பா, இந்த வேலையெல்லாம் பண்ணணும், உனக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் தர்றேன்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க கிராமத்துல இந்த மாதிரி பணத்தை அவன் பார்க்கவே முடியாது. ஸோ ஹாப்பியா இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸரோட வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி வேலைக்கு வர்றான், இவன் நல்ல சம்பளம் வாங்குறான், ஒரு 2-3 மாசம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் கிராமத்தில் இருந்தவனுக்கு இங்க வந்து பார்க்கும்போது ஓகே, ஒரு இடத்துல தனியா தங்கி இருக்கோம், கொஞ்சம் போர் அடிக்குங்கும் போது நிறைய வந்து செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்ப என்ன பண்றான், இந்த ஆன்லைன் கேமிங்க்கு வந்து நிறைய அடிக்ட் ஆகிறான். நிறைய பணத்தை கொடுத்து கேம் விளையாடுறது. இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் சம்பாதிக்கிறது 20,000 ரூபாய். பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷார்ட்டான டியூரேஷன்ல நிறைய பணத்தை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மொத்தம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியும், தன்னோட போனை வித்து கடன் அடைக்கலாம் பார்த்தா போன் 10,000 ரூபாய்க்கு போகுது. அந்த 10,000 ரூபாய் எங்க இருக்கு, 5 லட்சம் ரூபாய் பணம் எங்க இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அப்ப இவன் என்ன பண்றான், இவன் ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்க வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல டெல்லியில. ஸோ அந்த மாதிரி வந்தவங்கலாம் ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஜாலியா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியும் கடனை வாங்கி அடைக்க பார்க்குறான். அவனால் அந்த கடனை அடைக்க முடியல. அதே டயத்தில் அவனோட ஆன்லைன் கேமிங் அடிக்ஷனையும் ஸ்டாப் பண்ண முடியல. அதனால வர்றது என்னமோ 20,000 ரூபாய், பட் செலவு அதிகமாயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவனுக்கு என்ன இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா, நிறைய டைம் இந்த பாலியல் தொழில் பண்ற பெண்கள் கிட்ட போற பழக்கம் இருக்கிறதுனால அதுக்கும் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்றான். ஸோ இவன் சம்பாதிக்கிற 20,000 ரூபாய் பணத்துக்கு அவனுக்கு மாசம் வந்து லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. பட் அங்கதான் இவனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அவனோட வாழ்க்கையே அப்படியே தடமாறி போகுது. ஸோ ராஜஸ்தான்ல இருந்து இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் வீட்டுக்கு வேலைக்கு வந்த இந்த பையனோட கெட்ட பழக்கம் அவனை மட்டும் பாதிச்சுச்சா, இல்ல இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸரோட குடும்பத்தையும் பாதிச்சுச்சா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச போன வாரம் நியூ டெல்லியில் நடந்த ஒரு ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் குடும்பத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்படி இந்த ராகுல் மீனாங்கிற பையனோட வாழ்க்கை தடமாறி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து இவங்க வீட்டில் வேலை பார்க்கறான்ல அந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர், அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். ஈவன் அந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸரோட ஒய்ஃப் கிட்ட கூட கடன் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி எங்க பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்கிறதுனால இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஈவன் அவங்க ஒய்ஃப் கூட இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவனோட கேரக்டர் சரி இருக்கிற மாதிரி தெரியல, இங்கேயோ பணத்தை லூஸ் பண்றான், எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்கா, நீங்க 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, என்ன பண்றான்னு தெரியல. உண்மையிலே ஒருத்தன் இப்படி பணத்துக்காக டெஸ்பரேட்டா இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை பேசாம வேலையை விட்டு நிப்பாட்டிடலாமாங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. ஈவன் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் என்ன ஃபீல் பண்றாரு, சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம இவனை வச்சுக்க வேணாம், நம்மளுக்கு 1000 பேர் வேலைக்கு கிடப்பாங்கன்னு இந்த ராகுலை கூப்பிட்டுட்டு, தம்பி நீ இனிமேல் இங்கே வேலைக்கு வேணாம், எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த ராகுலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா அது, டெல்லிக்கு வந்தோம், ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், நிறைய கடன் ஆயிடுச்சு, இப்போ இந்த வேலையை விட்டு போக சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் என்ன பண்ணுறது, டெல்லியில் வேற இடத்துலையும் வேலை கிடைக்கல. அப்போ தன்னோட சொந்த ஊரான ராஜஸ்தானுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ வேற வழி இல்லாமல் இவன் டெல்லியிலேருந்து திரும்பவும் ராஜஸ்தானுக்கு போகிறான். ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதோ ஒரு பண தேவை அதிகமாக தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நார்மலாக ஒருத்தன் குடும்பத்துக்காக பணம் தேவைப்படும் போது அவன் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி நேர்மையாக தான் அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணணும், இல்லைன்னா அந்த பணத்தை எப்படியே அட்டந்து வாங்கன்னு நினைப்பான். பட் இந்த மாதிரி குறுக்கு வழிக்காக ஒருத்தவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்கிறதுக்கு, இல்லை போதை மருந்து சாப்பிட்றதுக்கு, இல்லை இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் கிட்ட போகிறதுக்கு, இல்லை இவனை மாதிரி சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்கு, இவங்களுக்கு டெஸ்பரேட்டாக பணம் தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவன் எல்லா வழியும் தேர்ந்தெடுத்தான், எல்லாமே போச்சு, 2-3 லட்ச ரூபா கடன் ஆச்சு, இனிமேல் யாரும் கடன் தரதுக்கு ரெடியா இல்லை. அப்போ அதையும் தாண்டி இவனுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இவன் குறுக்கு வழியை தான் பயன்படுத்துகிற மாதிரி இவனுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இப்போ தன்னோட சொந்த ஊர் ராஜஸ்தானுக்கு வந்துடுறானா, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நைட்டு வந்து ராஜஸ்தானில் ஒரு திருமண விழா நடக்குது. இது இவங்க சொந்தக்காரங்க சம்பந்தமான திருமண விழா.
அந்த திருமண விழாவில் இவன் கலந்துக்கிறான். இப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு 10:30 மணிக்கு இந்த ராகுல் வந்து ஆளை காணோம். சரி, எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க எங்கேயோ போயிருப்பான், பரவாயில்ல ஃப்ரீயாக விட்டுருங்க, காலைல வந்துடுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னா, இந்த ஆன்லைனில் வந்து கேமிங்கில் வர்றாங்களே, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைக்கும். இவன் தன்னோட சொந்த ஊர் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு நபரோட இவனுக்கு அந்த ஆன்லைனில் கான்டாக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த நபரோட வீட்டு அட்ரஸ் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த வீட்டில் அவங்க ஒய்ஃப் தனியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சதுனால இந்த கல்யாண வீட்டிலேருந்து நைட்டு 10:30 மணிக்கு நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கா. அந்த பெண்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிரட்டுறான், உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்தா உன்னை உயிரோட விட்டுறேங்கிறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட எந்த பணமும் இல்லைங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்போ யாருமே இல்லாதனால அந்த பெண்ணை வந்து ஃபர்ஸ்ட் கடுமையாக தலையில தாக்கி இப்படி கழுத்தை நெரிக்கிறான். அந்த பெண் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட பல முறை தவறாக நடக்கிறான். சுற்றி பார்க்குற அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பைசா பணம் இல்லை. ஏன்னா அவங்க கணவரே சூதாட்டம் ஆடுறவன், வீட்டில் எப்படி பணம் இருக்கும். அப்போ அந்த பொண்ணோட ஃபோனை பார்க்குறான். அது ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை மட்டும் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. பட் அந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டுறான், நீ இதை பற்றி யாருக்கிட்டையாவது சொன்னால் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த பெண்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு முன்னாடியே மிரட்டியிருக்கான். கழுத்தை நெரிச்சவனும் அந்த பொண்ணு மயக்கமாயிட்டாங்க. ஸோ அந்த 10,000 ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பெண் வந்து காலையில் சுயநினைவு தெளிஞ்சு பார்க்குறாங்க. இவன் இந்த மாதிரி வந்துட்டு போனதை பார்த்து இவன் யாருன்னு தெரிஞ்சு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. பட் இந்த டயத்தில் இவன் 21 தேதி நைட்டு என்ன பண்ணுறான், இந்த பெண்கிட்ட கொள்ளையடிச்சு அந்த 10,000 ஃபோனை வச்சுட்டு இதை விட பெரிய வந்து ஒரு கிரைம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த ஃபோனை நைட்டோட நைட்டாக ஒருத்தன்ட்ட விற்கிறான். இப்போ கையில் 10,000 பணம் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறான், நேராக அந்த ராஜஸ்தான்லேருந்து டெல்லிக்கு வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணுறான். அப்போ இந்த பணத்தோட ஹெல்ப்போட ஸோ 10,000 வருது, டாக்ஸிக்கு எவ்வளோ வருதோ கொடுத்துக்கலாம், நீ நேராக வண்டியை டெல்லிக்கு விடுறா அப்படிங்கிறான். ஸோ வண்டியும் நேராக டெல்லிக்கு போகுது. டெல்லியில் இவன் எங்கே வேலை பார்த்தானோ அந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரோட வீட்டுக்கு பக்கத்தில் வண்டி வருது. நல்ல அப்ஸ்கேல் ஏரியா. ஸோ பக்கத்தில் அந்த டாக்ஸியை நிப்பாட்டிடுறான். அப்போ கூட அந்த டாக்ஸி டிரைவருக்கு அவன் காசு தரல. இங்கே ஒருத்தரை நான் பார்க்க போகிறேன், நீ வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரோட வீட்டை நோக்கி அவன் பயணம் பண்ணுறான். ஸோ இந்த டைம் லைனை வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கரெக்டாக 6:24 மணிக்கு வந்து அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வளரான். அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லோ கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். கரெக்டாக 6:24 மணிக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ளே வர்றான். அப்படியே நடந்து வர்றான். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போகிறான். கரெக்டாக 6:30 மணிக்கு அந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரும் அவங்க ஒய்ஃபும் ஜிம்முக்கு போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து ரூஃப் டாப்பில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னா, நீங்கள் நிறைய சினிமாலையும் பார்த்துருப்பீங்க, நம்ம ரெகுலராகவே பயன்படுத்துகிற ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் ஆக்சுவலி. சப்போஸ் வீட்டுக்கு ஒரு கீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வெளியில் போயிட்டா இன்னொருத்தர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிற ஒரு ஷூக்குள்ளே வச்சுட்டு போவோம். இல்லைன்னா இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி இருக்குல்ல, செடி, அதுக்குள்ளே வச்சுட்டு போவோம். இல்லை பக்கத்தில் ஒரு செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும், அது கீழே வச்சுட்டு போவோம். இந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக நிறைய வீட்டில் ஒரு பழக்கமாக வச்சுருப்போம். இவங்களும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு பூந்தொட்டி இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு சாவி இருக்கும். இது இவனுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, இவன் தான் அந்த வீட்டில் 8-9 மாதம் வேலை பார்த்துருக்கானே. ஸோ கண்டிப்பாக இவனுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு அந்த அம்மா அப்பா ஜிம்முக்கு போவாங்க, அந்த பொண்ணு எப்போ வீட்டில் தனியாக இருக்கும், இந்த வீட்டோட சாவி எங்கே இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த ராகுலுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக 6:39 மணிக்கு அந்த சாவியை எடுக்கிறான். கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். ஒரு 2 மினிட்ஸ் அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு மேலே தான் படிச்சுட்டு இருக்குன்னு. உடனே ரூஃப் டாப்புக்கு போய் அந்த பெண்ணோட ரூமுக்குள்ளே போகிறான். இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. பட் அதே டயத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிற பதட்டம்ல, ஏன்னா இவன் ரொம்ப நாள் அவங்க வீட்டில் வேலை பார்த்துருக்கான். பட் அந்த பொண்ணுக்கு புரியுது, இவனை ஏற்கனவே வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, இவன் எதுக்கு வந்தான், திரும்ப ஏதாவது வேலைக்கு சேர்த்துட்டாங்களான்னு புரியல. என்ன பையா என்ன ஆச்சு, எதுக்கு திரும்ப வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அப்போ இவன் என்ன சொல்கிறான், இல்லை அம்மா ஒரு முக்கியமான வேலைக்கு என்னை வர சொன்னாங்க, அதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா அப்பா இல்லையே அப்படின்னா, பரவாயில்லையே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அடுத்து இவன் என்ன பண்ணுறான், இவன் அப்படியே அந்த பொண்ணு பக்கத்தில் வரான். அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு சின்ன பதட்டம் வருது. இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பணம் கேட்குறான். டிமாண்ட் நிறைய பணம் கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, என்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லை, நீ எதனால அம்மா அப்பா கிட்ட பேசிக்கோங்குது. இல்லை நீ உடனே இந்த லாக்கரை திறந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து கொடுன்னு கேட்குறான். அந்த பொண்ணு முடியாதுங்குது. இவன் கோவப்படுறான். அந்த பொண்ணை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறான்.
பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன டேபிள் லேம்ப் மாதிரி வச்சுருக்கோம், ஒரு விளக்கு மாதிரி படிக்கிறதுக்கு. அந்த விளக்கை எடுத்து அந்த பொண்ணோட தலையிலே ஒரே அடி, அதுக்கப்புறம் மூக்கில் ஒரே அடி. ஸோ தலையிலேருந்து மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோன் இருக்குது, பக்கத்தில் ஃபோன் சார்ஜர் இருக்குது. அந்த சார்ஜர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை நெரிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண் மயக்கம் அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் கிட்ட பல முறை தவறா நடந்து திரும்பவும் அதே அந்த கேபிளை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அதுக்கப்புறம் இவனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வீட்டில் ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கு. அது எப்படின்னா பயோமெட்ரிக் சேஃபுமாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். பட் அந்த லாக்கரோட அக்சஸ் வந்து இந்த பொண்ணோட அம்மா அப்பா அந்த இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கு. பட் இவன் நினைச்சுக்கிட்டா அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா கூட அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிரும் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட இறந்த உடலை மாடியிலேருந்து தரன்னு பெட்ரூமுக்கு இழுத்துட்டு வர்றான். அவனுக்கு தெரியும் எங்க வந்து சேஃப்டி லாக்கர் இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பார்க்குறான், அது ஓப்பன் ஆகல. பயங்கர கடுப்பாயிட்டான். அவனுக்கு தெரியும் அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு அப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க டூல்ஸ் எடுத்துக்கிறான், ஸ்க்ரூ டிரைவர், சுத்தியல் எல்லாத்தையும் எடுத்து அந்த லாக்கரை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக உடைச்சிடுறான். உடைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்கான். 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகளை திருடி இருக்கான். ஸோ அந்த நகைகள்லாம் திருடிட்டு இப்படி ஒரு பேக்கில் வச்சுக்கிறான். அப்புறம் தான் பார்க்குறான் இவனோட உடம்புல எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு. அப்போ அவனுக்கு தெரியுது இந்த பொண்ணோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஷர்ட் ஒன்று இருக்கு. சரி அந்த ஷர்ட்டை மாற்றிக்கலான்னு இந்த பெண்ணோட சகோதரர் ரூமுக்கு போகிறான். அந்த பையனோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இவனோட ரத்தம் தோய்ந்த அந்த ஷர்ட்டையும் கையில் எடுத்துக்கிறான். ஸோ 7:15 மணிக்கு இவன் வந்து அந்த ஹேண்ட்பேக்கோட வெளியில் வர்ற காட்சி வந்து பதிவாயிருக்கு. ஸோ இவன் உள்ளே போனது 6:40 மணிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷத்துக்குள்ள அந்த பெண்கிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணி அந்த வீட்டு லாக்கரை உடைச்சி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு 7:20 மணிக்கு அவன் வெளியில் வர்றான். அந்த காட்சிகள் பதிவாயிருக்கு. பட் இந்த டைம் ஒரு பேக் எடுத்துட்டு வர்றான். ஸோ 7:20லேருந்து 22க்குள்ள அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில் வர்றான். நொடி பொழுதுல அந்த ஏரியாலேருந்து மறைஞ்சு போயிடறான். இந்த டயத்தில் ஜிம்முக்கு போன அவங்க அம்மா அப்பா 8 மணிக்கு வர்றாங்க. பார்த்தா கதவு திறந்துருக்கு. மேலே பதறிட்டு போய் பார்க்குறாங்க. போகிற வழியில் அப்படி ரத்தம் தோய்ந்த நிலையில் தன்னோட பொண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க, ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. பட் அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு. ஸோ இவன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்தவனே இவனோட பிளான் என்ன அப்படின்னா, ஹரியானாவில் இருக்க ரிவாரி அப்படிங்கிற ஊருக்கு போய் தலைமறைவாயிலான்னு முடிவு பண்ணி அவன் ஏற்கனவே கால்குலேட்டடாக வந்திருக்கான். இப்போ போகிறோம், அந்த கிரைமை பண்ணுறோம், இந்த ட்ரெயினை பிடிக்கிறோன்னு. பட் கொஞ்சம் டிலே ஆனதுனால அந்த ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நம்ம துவாரகா போகலாம் அப்படின்னு. துவாரகாக்கு அப்போ எந்த ட்ரெயினுமே இல்லை. சரி இப்போ இதில் கொஞ்சம் பணம்லாம் கொள்ளையடிச்சிருக்கான்ல, அதை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு டாக்ஸி பிடிச்சி துவாரகா அப்படிங்கிற ஊரை நோக்கி பயணம் பண்ணுறான். அங்கே போகிறான். அங்கே இருக்கிற ஒரு ஓயோ ரூமில் வந்து ராகுல் குமார் அப்படிங்கிற பேரில் வந்து ஃபேக்காக வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறான். ஸோ அவரும் ஐடி கார்டுலாம் கேட்குறாரு. என்கிட்ட ஒன்றும் ஐடி கார்டு இல்லை, வேணா ஆதார் நம்பர் தர்றேன்னு அந்த நம்பரை கொடுக்குறான். 1500 ரூபா பே பண்ணிவிட்டு அந்த ரூமில் போய் செட்டில் ஆகிறான். பட்டு இந்த கிரைமில் இவன் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு சிசிடிவி மூலமாக தெரிய வருது. எப்போ வந்து இந்த கிரைம் நடந்ததோ உடனே போலீஸ் சிசிடிவியை சல்லடை போட்டு தேடுறாங்க. இந்த கொலை நடந்தப்போ இந்த நபர் உள்ளே வர்றான், வெளியில் போகிறான். ஆப்வியஸ்லி இவன் யாருன்னு கேட்டால் இந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு தெரியுது. சார் இவன் எங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்தா, நான் வேலை பார்த்தவனை அடித்து துரத்தி விட்டேன், இவன் தான் அந்த கிரைமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பிகாஸ் உள்ளே போனப்போ வேற ஷர்ட் போட்டிருக்கான், வெளியில் வரும்போது வேற ஷர்ட் போட்டிருக்கான். ப்ளஸ் வெளியில் வரும்போது ஒரு பேக் எடுத்துகிட்டு வரான். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க பேக்கை எடுத்து அவங்க வீட்டில் இருக்க திங்ஸே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ கிளியராகவே இந்த கிரைமை இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட செல்ஃபோன் சிக்னலையும் ட்ராக் பண்ணுறாங்க. அதே டயத்தில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த பெண்ணை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு ஐஃபோன் வச்சுருக்காங்க. அந்த ஐஃபோனையும் அவன் திருடிட்டு போயிருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2 பேரோட சிக்னலை வச்சும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இவனோட சிக்னலை வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு வரும்போது இவன் டெல்லியிலேருந்து எப்போ துவாரகா போகிறானோ இடைப்பட்ட அந்த டயத்தில் துவாரகா பக்கத்தில் போன உடனே தன்னோட கசின் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதுதான் இவன் பண்ண பெரிய தப்பு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கண்டினியூஸாக இவனோட செல்ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே இவன் துவாரகாவுக்கு போயிருக்கான் அப்படின்னு ஒரு போலீஸ் டீம் வந்து துவாரகாவுக்கு போறாங்க. ஸோ அப்போ துவாரகா அப்படின்னா ஒன்று ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இருக்கலாம், அப்படி இல்லைனா இவன் பஸ்ஸில் போயிருக்கலாம், டாக்ஸியில் போயிருக்கலாம். பட் இவன் கடைசியாக வந்த செல்ஃபோன் சிக்னல் எங்கே க்ளோஸாக வந்ததோ அந்த ஏரியாவில் போய் விசாரிக்கிறாங்க. இவனோட ஃபோட்டோ வச்சு விசாரிக்கும் போது
வழிநெடுக இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ட்டையும் விசாரிக்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் கிளியரா சொல்லிடுறாரு, சார் இந்த நபரை நான் தான் ஆட்டோல இந்த ஹோட்டல்ல போய் இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு நல்லா தெரியுது இவன் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கான்னு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஓயோ ரூமுக்கு போறாங்க. அங்க ராகுல் குமார்ங்கிற பேர்ல பதுங்கி இருக்கிற ராகுல் மீனா அப்படிங்கிற இந்த நபரை வந்து ஒரு பெண்ணை கொலை பண்ண குற்றம், அதே டயத்தில் ராஜஸ்தானில் ஒரு பெண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணி அந்த பெண்கிட்ட இருந்து ஃபோனை கொள்ளையடிச்சிட்டு போனது, இப்படின்னு இந்த 2 வழக்கிலையும் இவனை அழகாக லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இவனை லிங்க் பண்ணி அரெஸ்ட் பண்ணால் கூட இவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் அவன் வந்துட்டு போன சிசிடிவி இது இருக்குது. அதுக்கப்புறம் இவன் அந்த பெண்ணோட செல்ஃபோனை திருடிட்டு போனால அந்த செல்ஃபோன் சிக்னலும் ஆக்டிவாக இருக்குது, அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட வீட்டிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனேன், அதாவது கொஞ்சம் கேஷு ப்ளஸ் இந்த லாக்கரை உடச்சி திருடிட்டு போனால அதில் இருக்கிற நகை, இந்த ஐஃபோன் எல்லாமே அவன் வசம் இருந்ததுனால இப்போ சந்தேகமே கிடையாது இவன் தான் அந்த கிரைமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இந்த கேஸோட பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கிரைம் நடந்த கரெக்டாக 12 மணி நேரத்துக்குள்ள இதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது, ஃபோன் சிக்னல் இருக்குது. பட் அதே டயத்தில் ஏதாவது ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்கு போகுது. அந்த பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, அந்த பெண்ணோட கழுத்து எலும்புகள் வந்து அப்படி முறிஞ்சு போய் தான் மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணோட கழுத்தை வந்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் செல்ஃபோன் சார்ஜரை வச்சு நெரிச்சு கொலை பண்ணதுக்குரிய தடயமும் இருக்குது. ஸோ அந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை அந்த பெண்ணோட வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலேருந்து இந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து மேட்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட இவன் தவறாக நடந்ததுனால இவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல், அதுக்கப்புறம் போலீஸ் நோட் பண்ணுற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணோட உடம்புல நிறைய இடத்துல டிஃபென்சிவ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பெண் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த நபர்கிட்ட கடுமையாக போராடி இருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெண்ணோட விரல் நகை இடுக்கில் அந்த கொலைகாரனோட ஸ்கின் செல்ஸ் வந்திருக்கும், அதுலேருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகுது. பட் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு 15 நாள் ஆகுமா. ஸோ அப் டு டேட் இப்போ வரைக்கும் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரல. அந்த டிஎன்ஏவும் கண்டிப்பாக இந்த ராகுல் மீனாவை இந்த கேஸில் லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் போலீஸோட எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நிறைய கிரைமில் பார்த்துருக்கோம், கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தான், எங்கே போனால், எப்படி கொலை பண்ணால், அந்த பொண்ணை எப்படி இழுத்துட்டு வந்தான், எப்படி லாக்கரை உடைச்சா அப்படின்னு ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட கேட்பாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க, தடயத்தோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒன்லி கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை இவன் சொன்னால் அந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த கேஸில் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படும். ஸோ அந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, எல்லாமே இந்த கொலையை இவன் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவனை கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்துகிறாங்க. 4 நாள் இவனை வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு. அப்போது இவன் கோர்ட்டில் வந்து நீதிபதி கேட்குறாங்க, அந்த பொண்ணு எதுக்காகப்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பாருங்க சார், நான் வந்து கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் போனேன், அந்த பொண்ணு பணத்தை கொடுத்துருந்தா நான் போயிருப்பேன், அது கொடுக்கலங்கிறதுனால தான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். பட் இருந்தாலும் அதை யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. சரி, பணம் கொடுக்கல அப்படின்னா நீ கொலை பண்ற, தட்ஸ் ஓகே, பட் எதுக்காக அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்கிற? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவனோட மோட்டிவ் வந்து பணத்தை மட்டும் கொள்ளையடிக்கிறது இல்லை, அந்த பெண்கிட்ட தவறா நடக்கிறதும் ஒரு மோட்டிவா இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும். அந்த ரிமோர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தவங்க ஆத்திரத்தில் கொலை பண்ணிட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்பாங்க பார்த்தீங்களா. இவன் என்னதான் கோர்ட்ல நான் தெரியாம அந்த கொலையை பண்ணிட்டேன்னு சொன்னா கூட காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஆள் மனசுல இருந்து வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. ஈவன் இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணதை பத்தி துளி கூட இவங்கிட்ட வருத்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல இன்னொரு மிக முக்கியமான தடயம் என்னன்னா, இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவனோட செல்போனும் இருக்கு, அந்த பெண்ணோட செல்போனும் இருக்கு. ஸோ இந்த 2 சிக்னலையும் வச்சு பார்க்கும்போது இவன் எத்தனை மணிக்கு அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள வந்தா, எப்ப கொலை பண்ணா, எப்ப அந்த பொண்ணோட செல்போனை எடுத்துட்டு போனா, எப்ப இவன் துவாரகாக்கு டிராவல் பண்ணா அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த 2 போன்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. இந்த கேஸ்ல இன்னொரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த கேஸை பத்தி இந்த கொலை நடந்த அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வசிக்கிற மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு அப்ஸ்கேல் கம்யூனிட்டி. ஜென்ரலாகவே கேட்டட் கம்யூனிட்டில நீங்க பார்த்துருப்பீங்க, வாசல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு, என்ட்ரி போடுவாங்க, எல்லாமே சேஃப் இருக்கும், கிரைம் நடக்கிறது ரொம்ப ரேருமாங்க.
பட் இது வந்து அப்ஸ்கேலில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கிரைம் நடந்தது. அதுவும் பயோமெட்ரிக் சேஃப்டியாக இருக்கிற பல அப்பார்ட்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி கொலை நடக்கிறது வந்து, ஸோ இந்த கிரைம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை தான் மக்கள் மத்தியில் உண்டு பண்ணுது. ஸோ இந்த கேஸோட ப்ராக்ரஸ் நெக்ஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவனோட அந்த எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க, டிஎன்ஏ எவிடன்ஸ். இவனுக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் அது இவன் தான் பண்ணியிருக்கான்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இது வழக்கம் போல அவனுக்கு செஷன் கோர்ட்ல வந்து ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க, அப்புறம் ஆயுள் தண்டனையை குறைக்கப்படலாம். பட் கண்டிப்பா இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்குல இருந்து நம்ம ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்லிங் சொல்றாங்க பாத்தீங்களா, இதை வந்து இந்த சூதாட்டத்தை வந்து இனிஷியலாக முன்னாடிலாம் நிறைய நேராக போய் விளையாண்டு பணத்தை இழந்துட்டு இருப்பாங்க. இப்போ வீடு தேடி இந்த ஃபோன் வழியாகவே இந்த மாதிரி பீப்புள் வந்து நம்மளை ரீச் பண்ணி நம்மளை வந்து அடிக்ஷன் ஆக்கி அது மூலமாக நிறைய பணத்தை வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன கேட்டால் அந்த மாதிரி ஆப்பை நீங்கள் டவுன்லோடே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வலைய விரிப்பாங்கன்னா, சும்மா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கள், இவ்வளோ கிரெடிட் தர்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் உங்களை ஏமாற்றுவாங்க. சரி சும்மா இருக்குமே விளையாண்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க அடிமையா இருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பணத்தை ரெக்கவர் பண்ண முடியாம போகும்போது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கிரைம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எந்த சூழ்நிலையிலும் சரி இந்த ஆன்லைன் ஆப் மூலமா இந்த மாதிரி லோன் வாங்குறதோ இல்லை இந்த மாதிரி சூதாட்டத்துக்கு அடிமையாகிறதோ என்னைக்குமே பேராபத்தில் முடியும் அப்படிங்கிறதுக்கு பல வழக்குகள் உதாரணமாக இருந்திருக்கு. இந்த வழக்கும் ஒரு முக்கியமான உதாரணமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது, நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம், இந்த வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க, வீட்டு வேலைக்கு வர எல்லாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியூர்லேருந்து ஒரு ஏஜென்சி வழியாக எடுக்கும்போது ப்ராப்பரான பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க, ஆதார் செக் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி க்ரைம்லாம் நிறைய நடக்குது. ஸோ மேக் ஷுவர் ஒரு வீட்டுக்கு ஆளை வேலைக்கு எடுக்கும்போது நல்ல சோர்ஸ் வழியாக விசாரித்து நல்ல நபரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. அதே மாதிரி வீட்டு வேலைக்கு வர்றவங்க கிட்ட சில விஷயங்கள் நம்ம அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லாக்கர் எங்கே இருக்குது, எங்கே வச்சுருக்கீங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டோட ஸ்பேர் கீயை எங்கே வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாமே உங்கள் வீட்டு வேலைக்காரங்கக்கிட்ட தெரியாமல் பார்த்துக்கிறது நல்லது. பட் அதுக்காக வீட்டு வேலைக்கு வர்ற எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால, பட் இந்த மாதிரி வேலைக்கு நம்ம ஆள்களை எடுக்கிறப்பவும் அவங்க முன்னாடி எதெல்லாம் பேசணும், பேசக்கூடாது, எதெல்லாம் காமிக்கணும், காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஈவன் இந்த மாதிரி கூட ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன், அப்போ நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸில் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு. அப்போது ஒரு டாக்ஸியில் போகிற பொண்ணு எப்படிலாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ சில டாக்ஸி டிரைவர் என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களே தப்பாக சொல்கிறீங்களா, எல்லா டாக்ஸி டிரைவரும் அப்படி இருக்க மாட்டாங்க, டாக்ஸி டிரைவர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஓகே ஒரு டாக்ஸி டிரைவர் போறாரு, நீங்க பெண்கள் பாதுகாப்பா இருங்க அப்படின்னா எல்லா டாக்ஸி டிரைவரும் வந்து கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல, நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணுங்கிற. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் நான் சொல்ல வரேன். வீட்டுக்கு நம்ம வேலைக்கு எடுக்கிற எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஈவன் எங்க வீட்லயும் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வர எல்லாத்தையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. பட் ஒரு வீட்டு ஒரு ஓனர் அப்படிங்கிற முறையில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ நீ ஒருத்தன் வந்து நல்லவன் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, அப்போ இன்னொருத்தனை கெட்டவன் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஆன்லைன் சூதாட்டம் எவ்வளவு ஆபத்தானது, அதே டயத்தில் நம்ம வீட்டு வேலைக்கு வரவங்ககிட்டையும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் அப்படி அப்ட்ராக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வழக்கு நம்மளுக்கு நல்லாவே உணர்த்திருக்கு. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.